إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஸஹாபாக்கள் மீதும் ஸஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கான். அப்படிப்பட்ட படைப்புகளையே மிக சிறந்த படைப்பு எது அப்படின்னா மனிதர்கள் தான். மனித படைப்பினம் தான் மிக சிறந்த படைப்பினம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த மனித படைப்பினத்துல மனிதனை தவிர மற்றுள்ள படைப்புகள் எப்படின்னா 4 அறிவு 3 அறிவு 5 அறிவு அப்படின்னு இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 6 அறிவுங்கிற அறிவை கொடுத்திருக்கான். அந்த 6வது அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவு. அதாவது நல்லது எது கெட்டது என்று எதுன்னு சொல்லி அவன் அறிந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 6 அறிவை கொடுத்திருக்கான். அப்படி அந்த 6 அறிவை கொடுத்தும் அவன் என்ன பண்றான்னா சில நேரங்களில் அவனையே மறந்து அவன் செயல்படக்கூடிய காரியங்கள் இந்த கோபம். இந்த கோபம் வரும்போது அவன் தன்னையே மறந்து நடக்கக்கூடியவனாக இருக்கான். 6 அறிவு கொடுத்தும் மனிதன் இதை செய்யறான்னா அந்த கோபத்தினாலதான். அதை பத்திதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆதம் நபி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா சைத்தானை கூப்பிட்டு ஆதமுக்கு பணிவா நடந்துக்கோ, அதாவது சுஜூது செய்ய அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சைத்தான் என்ன பண்றான், நான் என்ன எப்படியெல்லாம் நீ படைச்சிருக்க, நெருப்புனால படைச்சிருக்க, நான் தான் உயர்ந்தவன். மனிதனை நீ எப்படி படைச்சிருக்க, கருமனால படைச்சிருக்க. அப்போ அவன் கோபம் என்ன பண்றான், அந்த கோபத்தினால நான் பணிய மாட்டேன், அதாவது அவங்களுக்கு பணிட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி படைச்ச ரப்பு சொன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரப்பு சொன்னாலும் அவனுடைய கோபத்தினால என்ன ஆகுதுன்னா அவன் பணிய மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த சைத்தான அந்த சொர்க்கத்திலிருந்து விரட்டப்படும். அப்பதான் என்ன ஆகுறாங்க, விரட்டப்பட்ட சைத்தானாக. அப்ப அது எதனால அவனுக்கு அது வந்துச்சு, அவனுடைய கோபத்தினால அங்க இருந்து இறக்கப்படாம இருக்கான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறாரு, யார சொல்லலாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அமல் சொல்லித்தாங்க, நல்ல ஒரு அறிவு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லா தஹலம், உன்னுடைய கோபத்தை நீ அடக்கிக் கொள்ள அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல அறிவு சொல்லுங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப லா தஹலம், உன்னுடைய கோபத்தை நீ அடக்கிக் கொள்ளு. அதாவது அவங்களும் கோபப்படல, இவர் இவ்வளவு தடவை கேட்கிறாருன்னு சொல்லி மாற்றின்னு சொல்ல. அப்ப இந்த கோபங்கிறது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு எடுத்து சொல்றாருன்னா அந்த கோபமாகப்பட்டது எப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க. அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழும்போது நம்மளுடைய உறவினர்களாகட்டும், அக்கம் பக்கமாகட்டும், நம்மளுடைய நண்பர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த கோபத்தினால நம்மளை தன்னை மறந்து பேசுறதுனால அந்த உறவுகளை எல்லாம் முடிக்கக்கூடியதா இருக்கு.
அது துண்டிக்கப்படுது இல்லையா? அந்த உறவை மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா அவங்க கூட என்ன பண்ண முடியல, பேச முடியாத அளவுக்கு நம்ம அந்த கோபத்தினால நடந்துக்கிறோம். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கோபம் ஒண்ணா. அதை நம்ம கொஞ்ச நேரம் அந்த கோபத்தை அடக்கி வச்சிருந்தோம்னா என்ன இருக்கும், அந்த உறவுகள் நம்மளுக்கு இருந்திருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லலாம் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது உன்னுடைய இறைவனிடத்தில் நீ மன்னிப்பு பெறுவதற்காக சொர்க்கத்துக்காக நீ விரைஞ்சிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னா முத்தகீன்களுக்காகவே அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இதை தயார்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த சொர்க்கத்தை. அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதாமா, வானம் பூமி அளவுக்கு பரப்புலானது. அந்த சொர்க்கத்துக்காக நீங்க விரைங்க அப்படின்னு சொல்லி ஆலிம்ரான்ல வரக்கூடியதா இருக்குது. 133வது வசனம். 134வது வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா الذين ينفقون في السراء والضراء والغارمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அதாவது அல்லாஹ் இந்த முத்தகீன்களை பத்தி இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு சொல்றான். எப்படின்னா இந்த முத்தகீன்கள் பயபக்தியுடைய அல்லாஹ்வுக்கு அஞ்சறவங்க எப்படி இருப்பாங்களாமா, பயபக்தியுள்ளவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவங்களோட இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான தூய்மை, அதாவது துன்ப நிலையிலும் இருக்கும் போதும் என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்வாங்க. மனிதர்கள் செய்யும் பாவத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னிப்போராக இருப்பாங்க. இவ்வாறு அல்லாஹ் என்ன பண்ணா நன்மை செய்வதை நேசிக்கிறான் அப்படின்னு. அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா பயபக்தியுடையவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில நல்ல செல்வத்திலையும் நல்ல ஒரு அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற காலத்திலையும் சரி, துன்பமான ஏழ்மையான காலத்துல இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. அவங்கதான் முத்தகீன்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களோட கோபத்தை விழுங்கிடுவாங்களாம், அடக்கிக் கொள்வாங்களாம். மனிதர்கள் செய்ய பாவத்தை என்ன பண்ணுவாங்க, மன்னிக்க கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் செய்ய பாவத்தை அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி உள்ளவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 மனிதர்கள் என்ன பண்றாங்க, சண்டையிட்டு கொண்டிருக்காங்க. அந்த சண்டையிடுற நேரத்துல எப்படி சண்டையிடுறாங்க, நம்ம தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க, அவங்களையே மறந்து சண்டையிடுறாங்களா இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு சொல்றாங்க, இவங்க இப்படி சண்டை போடுறாங்களே, இந்த சண்டையை நிறுத்திருக்குள்ள விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு துவா இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபம் அடங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஆதம் நபிக்கு பணியுங்கன்னு சொன்னப்போ அந்த என்ன பண்ணா சைத்தான், அந்த கோபத்தினாலதான் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி அவன் பணிய மாட்டேன்னு சொல்லி சொர்க்கத்திலிருந்து அவன் இறக்கப்படுது இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா உங்களோட கோபம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஷைத்தான இந்த சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதுனால அவன் என்ன பண்றான்னு, இந்த கோபத்தினாலதான் நம்ம இறக்கப்பட்டோம். இதே மாதிரி நல்ல அடியானங்களை எல்லாம் நம்ம கெடுத்து கோபம் வர வச்சு அவங்களெல்லாம் நரகத்துக்கு போக வைக்கலாம் நம்ம கூடவே அப்படின்னு சொல்லிதான் அவன் என்ன பண்றான், நம்மளுக்கு கோபம் வர்ற மாதிரி அவன் தூண்டக்கூடியதா இருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடியதா இருக்கும். இது வெறும் நம்ம கேட்டு ஒரு மனப்பாடம் பண்ணா வருமானு கேட்டா வராது. இது உள்ளத்துல நம்மளுக்கு இருக்கணும். யாராவது சண்டை போட்டா, ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உள்ளத்துல இதை பதிஞ்சாதான் நம்மளால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை கடைபிடிக்க முடியும். சும்மா மனப்பாடம் செஞ்சுட்டோம்னா அவங்க சேர்த்தன்னு சொன்னா கோபம் போயிருந்தா போகுமான்னு கேட்டா இல்ல. உள்ள ரீதியா நம்ம என்ன பண்ணக்கூடியதா இருக்கணும், இதை உள்வாங்கி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சைத்தானிட்டு இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகாது, பிரச்சனை வராது இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். யூதர்கள் என்ன சொல்றாங்க, அந்த லாம் எடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், உங்களுக்கு நாசமாகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலி என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கோவப்படுறாங்க. கோவப்பட்டு திருப்பி அவங்க உங்களுக்கே அது உண்டாகட்டும் அப்படின்னு திட்டக்கூடியவங்க இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க கோபப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது ஆயிஷா ரலி என்ன சொல்றாங்க, ஏன்னா உங்களை என்ன சொன்னாங்க, அவங்க மரணம் உண்டாகட்டும் சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட வார்த்தை கேட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே கோபம் வரக்கூடாது,
எதையுமே மென்மையான முறையில தான் சொல்லணும். நான் அதுக்கு அப்பவே பதில் சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? வாழைக்க அப்படின்ட்டு. வாழைக்குன்னா என்ன? திரும்ப உனக்கு அதே அந்த மாதிரி உனக்கே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம யார் இடத்துல நம்மள்கிட்ட பிரச்சனைக்கே வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அழகான முறையில பதில் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றது ரசூலா சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது ஆதம் நபி இருக்காங்கல்ல, ஆதம் நபிக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. அந்த 2 மகன்களும் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யறாங்க. வணக்க வழிபாடுகள் செய்யும் போது அவங்க 2 பேருமே செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? ஒரு சகோதரனுடைய வணக்க வழிபாடை ஏத்துக்கிறான், ஒரு சகோதரனுடைய ஏத்துக்கொள்ள. அப்ப அவருக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர் என்ன பண்றாரு? ஏன் உன்னோட மட்டும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், அப்ப நான் உன்னை கொன்றுவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சகோதரர் என்ன சொல்றாராமா? என்னை நீ கொன்னாலும் சரி, பேசினாலும் திட்டினாலும், என்னை அடிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னோட கைய ஓங்க மாட்டேன், நான் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்படி சொல்லியும் அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா அவரை கொலை பண்ணிடுறாரு. அப்ப இந்த கோபங்கிறது ஒரு கொலை பண்ற அளவுக்கு போகும் இல்லையா? அந்த கோபத்தை நம்ம அடக்கிக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா கொலை பண்ற அளவுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த துவா இருக்குல்ல, அதை மீறி தானே இவங்க நடந்திருக்காங்க. அப்ப அந்த கொலை வந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடியதா இருக்குது. என்னது? ஆதம் நபியுடைய மகன் செஞ்ச கொலை இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறதுக்கு முதல் காரணம் யாரு? அவங்கதான் இல்லையா? அந்த 2 சகோதரர்ல ஒருத்தர் தான் என்ன ஆகுதுன்னா இந்த இவ்வளவு கொலைக்கு காரணமா இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா குடும்ப விஷயம் அல்லாம மார்க்க விஷயமா இருந்தா அது ரசூலுல்லாஹ் சொன்னது, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அவங்க சொல்லாம ஒரு விஷயத்த எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது நம்மளை பின்பற்றினா அதுக்கு காரணம் நம்ம ஆயிரும். அது இல்லாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய உம்மத்துகளா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரு சொல்றாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளிவாசல்ல இருந்தாங்க. இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கிராமவாசி ஒருத்தர் வராரு. வந்து பள்ளி வளாகத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? சிறுநீர் கழிக்கக்கூடியதா இருக்காங்க. சிறுநீர் கழிச்சது என்ன பண்றாங்க? சகாபாக்கள்லாம் வந்து தோழர்கள்லாம் வந்து அவரை குடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை விட்டுருங்க, குடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்ச பின்ன என்ன சொல்றாங்க? இது வந்து பள்ளிவாசல் இபாதத்துக்கான இடம், இங்க இந்த மாதிரி எல்லாம் அசுத்தங்கள் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு அவங்க பொறுமையா சொல்லி தர்றாராமா. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லி அவரே அதை ஊட்டி விடுறாராம். இதை யாரும் நம்ம செய்வோமா? நம்ம பள்ளிவாசல்ல ஒரு தலைவர் இதை செய்வாரா? ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழிச்சா பொறுமையா இருங்கப்பான்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரின்னு சொல்லி தண்ணி ஊற்றி விடுவாங்க. அதுதான் நபிகள் நாயகம் நம்மளுக்கு முன்மாதிரி இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க கோபம் வருமா வரும், நம்மளுக்கெல்லாம் வரும். அந்த கோபத்தை எப்படி அடக்கியிருக்காங்க இல்லையா? ஒரு ஹாலிமீன ரைதன், அதாவது மூமின்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கோபத்தை அடக்கிக்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு மென்மையா ஒரு மனுஷன் நடந்திருக்காங்க. அதை பார்த்து அவங்க என்ன இருப்பாங்க, இப்படி ஒரு மனிதரான வியந்து போற அளவுக்கு. அப்ப நம்ம அதை வந்து அவரோட வழிகாட்டியா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோபம் வந்து இப்ப வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம காலத்துல அடிச்சிருவாங்க, திட்டிடுவாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அவ்வளவு பொறுமையா இருந்திருக்காரு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன பண்றாங்களாமா? ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு யுத்தத்திலேயோ ஒரு இதுலயோ ஒரு மனுஷனை பிடிச்சி வீழ்த்துறாங்கல்ல, அவன் வீரன் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கோபம் வரும்போது யார் அடக்கி கொள்றாங்களோ அவங்கதான் உண்மையான வீரன் சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் நடக்குது, அவங்களுக்கு வந்து இவங்க அடிச்சு கவுத்திடுறாங்க, அவங்க வீரன் இல்லையாமா. கோபம் வரும்போது அந்த கோபத்தை யார் அடக்கி மெல்லுறாங்களோ அவங்க தானே உண்மையான வீரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல போறீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோபங்கிறது 2 விதமா இருக்கு. ஒருத்தர் நம்மளை விட இப்ப நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து நம்மளை பேச முடியாது இல்லையா? நம்ம அவங்களை என்ன வேணாலும் பேசலாம். அதே மாதிரி ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிய, ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க, எப்படி வேணாலும் திட்டலாம். ஆனா மனைவி திட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேலை இருக்காரு, வேலைக்கு போறோம், அவரை போய் நம்ம கோபப்பட முடியுமா? முடியாது. கோபப்பட்டோம்னா நம்ம வேலை போயிடும், நம்ம குடும்பத்துக்குள்ள வருமானம் போயிடும். அதே சமயத்துல நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் கோபப்படுவோம். ஆனா நம்ம மேல இருக்கிறவங்களுக்கு அந்த விதம் தெரியுது. கோபப்படுறதுலயும் இந்த மனிதர்கள் 2 விதமா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விதமாகவும் நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விதமாகவும் நடந்துக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த கோபத்தை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சும்
கீழே இருக்கிறவங்க மட்டும் அதிகமா காணிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நோன்பு காலம் வருது. நோன்பு வச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோன்பு காலத்துல வீண் பிரச்சனையோ சண்டையோ வந்தா நான் நோன்பு வச்சிருக்கேன்னு 2 முறை சொல்லுங்க அப்படின்னு. அதாவது நம்ம கோபம் இல்லாம கோபத்தை அடக்கி நான் நோன்பாளியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குடும்பத்துல இப்போ நிறைய இப்பெல்லாம் ரீசெண்டா நிறைய என்ன செய்யறாங்க, டைவர்ஸ் விவகாரத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கோபம் தான். ஒரு குடும்பத்துல இப்ப டைவர்ஸ்னா பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. சின்ன பிரச்சனை சர்வசாதாரணமா அற்பமான ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க? இந்த கோபத்தினால நீயா நானா அப்படின்னு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு ஆண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் அடிமைங்கிற மாதிரி நினைச்சுட்டு அப்படி பண்றாங்க. அப்ப ஆண்கள் இப்போ ஒரு பாத்ரூம்ல குளிக்க போக அங்கங்க துணி போட்டு வந்துருவாங்க. இதையே பெண்கள் சகிச்சுக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன குறைகள் செஞ்சா அவங்கதான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை அடைக்கணும். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும், நம்மளுக்காக நம்ம கணவர் போய் என்ன பண்றது, வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாங்க. அவங்க வரும்போது நம்ம கடுகடுன்னு இருக்கக்கூடாது, சலான் சொல்றவங்களா இருக்கணும். கோபப்படாம இருந்தோம்னா அந்த குடும்பம் நல்லா போகும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். இந்த கோபங்கிற ஒரு காரியத்தினால டைவர்ஸ் பண்ணிட்டா மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றவங்க, ஒரு மேரேஜ் பண்றவங்க அது இப்படி இருக்காதா? அவங்களுக்கு கோபமா வராதா? எல்லாம் எந்த மனிதரானாலும் கோபப்படாம இருப்பாங்க. ஒரு வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு வேற ஏதாவது காரணமா இருந்து நம்ம அந்த வாழ்க்கையை விட்டு வந்தோம்னா அது வேற விஷயம். சின்ன சின்ன அர்த்தமான விஷயம் எல்லா வாழ்க்கையும் நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு கல்யாணம் பண்ணி 2 கல்யாணம் பண்ணாலும் அந்த கணவரும் இப்படிதான் நடப்பாரு, அந்த மனைவி இப்படிதான் நடப்பாங்க. அப்ப சின்ன சின்ன விஷயங்களால நம்ம என்ன பண்ணணும், கோபப்படாம நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அல்லாவுக்காக நம்ம பொறுமையா போனோம்னா என்ன ஆகும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு இது நடக்குது. பொருள்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே பிரிச்சு ரசூலா கொடுக்குறாங்க. உங்களுடைய தூதர் கொடுக்கும்போது அவங்க ஒரு மனிதர் சொல்றாராமா, இது அல்லாஹ்வுக்காக பிரிச்சு வச்ச மாதிரி தெரியலையே, இது வேற மாதிரி இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்களாமா. சொன்னோன்னு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சங்கடம் வருது. நம்ம நபி இப்படி சொல்றாங்கன்ட்டு போய் யார சொல்லலாம், இப்படி உங்களையே சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ரசூலா என்ன பண்றாங்க, நம்ம இப்படி சொல்றாங்களே, நம்ம இந்த உலகத்துல நம்மளை விட நீதியா நடக்கிறவங்க யாரு, நம்மளை விட அழகான பார்த்து யாரு கொடுப்பா, யாரு செய்வா அப்படின்னு அவரை கூப்பிட்டு சத்தம் போடல, திட்டல, எதுவும் செய்யல. என்ன சொல்றாங்கன்னா, என்ன இந்த மாதிரி பேசிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க கோபப்படணும், சத்தம் போட எதுவும் செய்யாம அவர் சொல்றாராமா, நம்மளுக்கு முன்னாடி வந்த மூசா நபி காலத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அல்லாமே கொண்டு காமிங்கன்னு இருக்காங்க. அவங்க எப்படி சொல்லிருக்காங்க, மூசா நபி காலத்துல இறைவனை கொண்டு வா, உன்னுடைய அல்லாஹ் கொண்டு காட்ட, அப்பதான் நாங்க ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, அதுக்கு என்னோட உம்மத்துகளே பரவாயில்ல, இவ்வளவு தானே பேசுறாங்க. அப்படி அவரோட கோபத்தை எவ்வளவு நம்ம எல்லாம் ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா, ஒரு கவுன்சிலர் போய் நம்ம ஏதாவது பேச முடியுமா? அவங்கள்ட்ட போறக்கே 2 நாள் அங்க போய் நின்று அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி நம்ம போய் பேசி அந்த மாதிரி ஒரு நாட்டையே ஆண்ட ஜனாதிபதியா இருந்த ரசூலா சொல்றாங்க, அவர் ஒரு மனிதர் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு முன்னாடி இந்த மூசாவுடைய மக்களை விட என்னோட மக்கள் பரவாயில்ல அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கலாம், நம்மளோட முன்னாடி இதை விட நடந்திருக்குங்களா, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே என்ன ஆகும், இந்த இதாயிடும் இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, மூசா நபிக்கே இப்படி வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த வசனத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அம்துரிதுன்னா அந்த ரசூலகம் தமாசுவிர மூசா மீன் கபிலா, அதாவது உங்களுக்கு முன்னாடி மூசா நபிக்கு நான் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இந்த நபிக்கு நீங்க பேசுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசூல்லா அவங்க அதாவது குர்ஆன் வசனத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய இடத்துல என்ன வருதுன்னா, ரசூல்லா இவரா உங்களுக்கு நபி, அவங்க கேட்கிற கேள்வி அந்த மக்கள், இவங்களா நபி, இவங்களா அவங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, இத என்னையவா இப்படி சொல்லிட்டீங்க, என்னோட இந்த உலகத்துல யாரு அப்படின்னு சொல்லல, கண்டுக்கவே மாட்டாராம். அதை என்னன்னு கூட கேட்காம அவரு அவரோட வேலையிலேயே இருக்காராம். ஏன்னா இன்னொரு மலசாபிரி யார் அல்லாவுடைய என்னன்னு கேட்டா பொறுமையாளர்களோடு தான் அல்லா இருப்பான். அப்புறம் எப்படி இருந்திருக்காங்க அந்த இடத்துல கோபம், இன்னெல்லாம் மலசாபிரி பொறுமையாளர்களோட அல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தைகள்லாம் அவங்க பொறுத்து போயிருக்காங்க இல்லையா?
இதை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சரியான கோபம் பெருசாக ஒண்ணுமே இருக்காது இல்லையா? சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கு பயங்கரமான கோபப்படக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கையிலயும் சரி குடும்பத்திலயும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும் இல்லையா? அதே மாதிரிதான் ஆதம் நபியுடைய மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த கோபத்தினால கொலையும் கூட செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றது, ஆயிஷா நாயகமே என்ன பண்ணிட்டாங்க? கோபப்பட மனிதர்கள் சொன்னா கோபம் வராம இருக்காங்க, வரத்தான் செய்யும். அந்த நேரத்துல ரசூலா சொல்லி கொடுத்த துவாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியங்க. அப்போ நபிகள்லாம் என்ன சொல்லணும், அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க. குர்ஆன் வசனத்துல இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்டது அந்த மாதிரி எல்லாம் கேள்வி பண்ணியிருக்காங்க, நிறைய கேள்வி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒண்ணு மக்கள் என்ன பண்றாங்களாமா, ரசூலுல்லாஹ்க்கு வந்து அவருதான் நம்மளுக்கு யாரு? கடைசி நபி இல்லையா? காத்தம் நபி அவர்தான். நல்லாவே சொல்லிட்டா, முத்திரையிட்டா, இவர் தான் நம்மளுக்கு கடைசி நபி. அப்ப அவங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆண் வாரிசுகள்லாம் என்ன ஆகுறாங்க? மரணம் அடைஞ்சிடறாங்களா? அப்ப எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் நபியா இருக்காங்களா? நபியா இருக்கும்போது மக்கள் இருந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம பின்னாடி அவங்கதான் நபின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு வாரிசு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? வழி வழியா வந்துச்சுன்னா அவங்கதான் நபின்னு சொன்னதுனாலதான் அவங்க குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகள், ஆண் வாரிசுகள் எல்லாருமே மரணம் அடைகிறாங்க. அப்ப இத கேட்டு அந்த மக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை கேலி பண்றாங்களாமா. நம்மதான் யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணாலோ ஏதாவது சொன்னாலும் நம்ம மனசு பொறுக்கிறது இல்லை. என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னா பல நாட்கள் வந்து என்ன சொல்லுவோம், யோசிக்கக்கூடியவங்களாவும் சங்கடப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்களாமா, உங்களுக்கு ஆண் வாரிசே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு கேலி பண்ணி சொல்லிடுறாங்களாமா. அவங்க ரசூலுல்லாஹ் சங்கடப்பட்டாலும் அவங்க கோபப்படல, அவங்க எதுவுமே பேசலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் வந்து இதுக்கு திருப்பி பதில் சொல்றான் இல்லையா? இன்னாகத்தைனா கல்கோச பசந்தி ரப்பிக்க வாழ்ந்த இன்னசானியக்கா புகழாப்தர். இந்த இன்னசானிக்கா புகழாப்தர் யாரு? உன்னுடைய எதிரியவன் அவன் தான் சந்ததியற்றவன் அப்படின்னு நல்லா சொல்றான். உங்களை சந்ததியற்றவங்க அவங்க சொல்ல வேண்டாம், உங்களை யாரு சொன்னாங்களோ அவங்கதான் சந்ததியற்றவங்க அப்படின்னு அல்லாஹ்வுக்காக சொல்லக்கூடியதா இருக்காங்க இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமையா இருந்தாலும் ரபுல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையான அபூல் அஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்தப்ப எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யறாங்களாம். என்னுடைய சகோதரனுக்கு ஆண் வாரிசு, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த சந்தோஷத்துல அபூல் அஹப் தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சு அவ்வளவு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாங்களாமா. யாரு? அபூல் அஹப். அப்படிப்பட்ட அபூல் அஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நாசமாகட்டும் சாபம் பண்றவங்களா இருக்காங்க. யாரு? அபூல் அஹப், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. சாபம் பண்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி நீ நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இப்ப யாராவது ஒரு குழந்தைகளே இருக்கட்டும், லூசுன்னா என்ன சொல்லுவாங்க? நீ தான் லூசு இல்லையா? ஏன் உன்னை பத்தி தெரியாதான்டா, ஏன் உங்க அப்பா பத்தி தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி பேசக்கூடியவங்க இல்லையா இந்த காலத்துல இருக்கிற மக்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருந்திருக்காங்க. தன்னுடைய பெரிய தந்தையா இருந்தாலும் அவர் சொல்லும் போது அவருக்கு கோபப்படாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? இதுக்கு பதில் சொல்றான். தம்பதியதான் அபிலாகவே கேட்டது. அதாவது அபூல் அஹபும் நாசமாகட்டும், அவனுடைய இரு கைகளும் நாசமாகட்டும் சொல்லி அவனோட கைகளும் நாசமாகட்டும். அப்ப அல்லாஹ் வந்து வசனத்தை எப்படி இறக்கலாம்? ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்தாலும் கோபப்படலைன்னாலும் அல்லாஹ் சொல்லக்கூடியதான். அப்ப அது எதுக்குன்னா நம்மளுக்கு முன்மாதிரி இருக்காங்க. கோபங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம எல்லாத்தையும் இப்ப நம்மளுடைய உறவே இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஏத்தி ஏத்தி விடுவாங்க. இவங்க அப்படிதான் சொன்னாங்க இப்படிதான் சொன்னாங்கன்னு அவங்க நல்லா இருப்பாங்க. சொல்லி சொல்லி என்ன ஆயிரும்னா இவங்க அவங்க மேல டென்ஷன் ஆகி கோபப்படும் போது அந்த நட்பே முறிஞ்சு போயிடும் இல்லையா? அப்படிப்பட்டதா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, அவங்க ஷேத்தான் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் நம்ம இதே மாதிரி கோபப்படாம இருக்கலாமா? கோபமே படாம வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. கோபமே படாம வாழ முடியாது. கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலாமா? அது இல்லை. மார்க்கத்துக்காக கோபப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வரும்போது ஒரு பக்கத்து விட இருக்குது, ஒரு ஜன்னல் திறந்து வச்சுட்டாங்க, அது நம்மளுக்கு டிஸ்டர்பா இருந்தாலும் சரி பொறுத்து போலாம், கோபத்தை அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம்னா அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிப்பாங்க, தண்ணி பைப்படியில பாத்தீங்கன்னா அங்க ஒரு சண்டை. ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், நான் முதல்ல வந்துட்டேன், 4 கூட பிடிக்கணும், நீ மட்டும் பிடிச்சிட்டே இருக்க அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தலாம் படுத்தக்கூடாது. ஏன்னா பொறுத்து போலாம், ஒரு 5 நிமிஷம் நின்னாலும் நம்மளுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு இல்லையா?
ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு முன்னாடி குப்பை கொண்டு போடலாம், வேணும்னே செய்யக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம மோட்டரே போடுறோம், தண்ணி வந்துருச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பாசம் தெரியுங்களா அந்த ஓனர் மேல. சரி, நம்மள்ட்ட வந்து கதவை தட்டி சொல்லலாம், என்னன்னு இந்த மாதிரி தண்ணி போகுதுன்னு இருக்கு. அப்படி இல்லை, நம்மள 10 நிமிஷம் விட்டு தண்ணியெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பாடு விட்டு அவங்கள்ட்ட நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க இந்த பொறுமையா வந்து சொல்லி இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தூண்டி விடக்கூடியவங்க இருப்பாங்க. கொலை செய்யறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் அதிக தண்டனை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருக்கும்போது அவங்க அப்படி இப்படி சொல்லி தூண்டி 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 அவங்க உறவுகளை துண்டிச்சு விட்டோம்னா அதுவும் பெரிய பாவம் தானே, அதுவும் செய்யக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம சாப்பிட போறோம் இல்லையா? வாரத்துல ஒரு நாள் ஒரு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இங்க அதெல்லாம் அதிகமா போகவே மாட்டாங்க. அப்ப குழந்தைகளுக்காக ஒரு நேரம் ஏதாவது ஒரு பார்க்குக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ போய் சாப்பிட கூட்டிட்டு போவோம். அந்த கூட்டிட்டு போற நேரத்துல யாரும் அந்த கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் உரிமையாளர் இருப்பாங்க, கணவரோ இல்ல வீட்டுல ஏதோ சொந்தங்களோ கூட்டிட்டு போகுது. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல தேவையில்லாத ஒரு கோபத்தை கொண்டு வந்து, அதாவது ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, இது சாப்பிடறது இது சரியா, அப்படியே இப்படியே அந்த ஹோட்டல்காரங்களே எரிஞ்சு விழுந்து திட்டனா இந்த கூட்டு போறவங்க அடுத்த இடம் போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது இங்க நல்லா ஒரு சந்தோஷமா போய் எல்லாம் சாப்பிட்டு வர நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த குழந்தைங்களே என்ன சொல்லுவோம், அத்தை இனிமேல் நான் வரமாட்டேன், பயந்து போவாங்க. அப்ப அந்த கோபங்களை எங்க வெளிப்படுத்தணும், அமைதியான முறையில சொல்லாம, ஏமா நேற்று கொஞ்சம் சீக்கிரம் தரலாங்களா, நாங்க வந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு மென்மையான முறையில சொல்றதுக்கும் இன்னும் சண்டை போட்டா அது எப்படி இருக்கும்? அப்ப எந்த இடத்துல கோபத்தை காமிக்கணுமோ அங்கதான் காமிக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் கோபம் காணிக்க கூடாதுன்னு இல்லை, மாற்றத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தலாம் இல்லையா? அப்ப ரசூல் சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குலத்தார பெண் மக்சூமி அப்படிங்கிற குலத்தார பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா திருடிட்டாங்க. திருடுனால நம்ம இஸ்லாமோட சட்டம் என்ன, திருடுனா கைய வந்து வெட்டப்படும் இருக்கு. அப்போ அந்த வெட்ட போகும்போது அவங்க அந்த மக்சூமி குலத்தாருன்னா பெரிய ஒரு குலமாமா, அந்த குலத்தார நம்ம எப்படி வெட்டுறது, இதுக்கு யாரு ரசூலோட போய் பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு உசாமா தான் தகுந்த ஒரு ஆளு. உசாமா யாரு, ஜெயிது பின் உசாமா, அதாவது ஜெயிதர் அலி இருக்காங்கல்ல அவங்களுடைய மகன். அப்ப அவரு போய் அவரு செல்ல பிள்ளையாச்சு, அவரு போய் பேசினா நம்ம கண்டிப்பா இதாகணும்னு உசாமா போய் பேசுறாங்க. அப்புறம் ரசூலாவுக்கு கோபம் அப்படி கோபம் வருதாமா, வேற எதுக்காவது கோபப்பட்டு இருக்காரா, மார்க்க விஷயம் போது நம்ம என்ன பண்ணலாம், தெளிவா கோபப்படலாம். ரசூலா என்ன சொல்றாங்க, என்னது பனி இஸ்ராயல் கூட்டத்தார் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய குளம் இருக்கும்ல அவங்களெல்லாம் தப்பு செஞ்சா விட்டுருவாங்க, அந்த குளத்துக்கார தப்பு செஞ்சு தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பனி இஸ்ராயல் கூட்டம் மாதிரி நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்கறாங்க. பாத்திமா இருக்காங்கல்ல, என்னுடைய ஈரக்கொலையால ரசூலாவுடைய ஈரக்கொலைன்னு சொல்றாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு கேட்டா, பாத்திமா நாயகம் அவங்களோட மகள் தெரியுமில்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ரசூலா எந்த இடத்துக்கு வெளியூருக்கு வியாபாரத்துக்கோ எதுக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்களாமா, முதல்ல வந்தோடனே பள்ளிவாசல போய் 2 ரக்காத் தொழுவாங்களாம். வியாபாரத்துக்கோ போருக்கோ எங்க போனாலும் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, முதல்ல பாத்திமா நாயகத்தை பார்த்து அவங்க நெத்தியில ஒரு முத்தம் விட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு போவாங்க. அவங்களுடைய ரசூலாவோட ஈரக்குறையில ஒரு பகுதிங்கிறாங்க யாரைய, தன்னுடைய மகள் பாத்திமா. அப்போ இந்த உசாமாட சொல்றாங்களாமா, என்னுடைய மகள் பாத்திமா திரும்பினாலும் கையை வச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து பரிந்துரை சொல்றீங்களா, இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு ரசூலா அவ்வளவு கோபப்படுறாங்க. அப்ப நம்ம கோபப்பட வேண்டிய நேரத்துல மார்க்கத்துக்காக கோபப்படணும், எப்பவுமே படக்கூடாதுன்னு இல்லையா? அதாவது நம்ம குடும்பத்துல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும், அக்கம் பக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், குழந்தைகிட்ட எல்லாத்துலயுமே தேவைக்குதான் கோபப்படணும். ஆனா மார்க்க விஷயம் அவங்க ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பொறுமையாதான் போக சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து என்னன்னா பொறுமை, இன்னமாக மனசாதிரின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பொறுமையாளர்களோடு தான் அதான் இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த பொறுமையாளர்களா நம்ம இருக்கணும். இந்த கோபங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு மீன கைத, அதாவது கோபத்தை மூமின்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா சொல்லுவாங்க, அடக்கிக்கோ நின்று விழுங்கிடுவாங்க இல்லையா?
ஒரு இக்கட்டான பெரிய ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம 10 நிமிஷம் நம்ம கோபத்தை அடக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். இந்த கோபம் ஒண்ணு வந்துருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம கோபப்பட்டு நம்ம வாழ்க்கையில தோல்விதான் அடையும், வெற்றி அடையாது. அப்ப மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோபத்தை அடக்கிட்டோம்னா இன்ஷால்லா நம்ம என்ன ஆகும்? வாழ்க்கையில அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்ம வெற்றி தான் அடைவோம் இல்லையா? சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா என்ன ஆகும்? தோத்து போவாங்களா? இல்ல. நம்ம ஒரு 2 பேரும் சண்டை நடக்குது, நான் என்ன வேணாலும் வார்த்தை பேசுவேன் அப்படின்னு சொன்னா அவன் பேர் வீரனா? இல்ல. அந்த இடத்துல பொறுமையா இருந்து அந்த பிரச்சனையே இல்லாம பண்ணலாம்னா அவன் தான் என்னது உண்மையான முத்தகின் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட பொறுமையாளர்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் கோபம் இல்லாம வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கணும். நம்ம எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் செயல்பட அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அறிவுறுவானாக. என்ன சொல்றது, சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சந்திக்கக்கூடிய சகோதரிகள் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுறுவானாக. வாஹ்ருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.